Welcome to bilingual e-lectures for diploma students, subject electrical drives and control. Lecture number 7, unit 2 ல நம்ம AC circuits and AC machines பத்தி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம AC ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்துட்டு இருந்தப்போ பவர் ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னோம். பவர் ஃபேக்டரை பற்றி ஒரு ப்ரீஃப் ரிவ்யூ பார்க்கலாம். பவர் ஃபேக்டர்னா இட் இஸ் த கொசைன் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் வெக்டார் அண்ட் கரண்ட் வெக்டார். இப்போ இபியில் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் வச்சே ஒரு டேரிஃப் கால்குலேட் பண்ணுறாங்க. நம்ம டேரிஃபுங்கிறது நம்ம கன்சியூம் பண்ணுற எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு கணக்கிடுறது தான் டேரிஃப். இந்த கொசைன் ஆங்கிள் பார்த்திங்கன்னா இந்த காஸ் ஃபை, இந்த தீட்டா வேல்யூ வந்து எப்பொழுதுமே நமக்கு ஒரு 9 அரவுண்ட் இருக்கணும், 9 அந்த மாதிரி இருக்கணும். 9க்கு கீழே போச்சு நம்ம இண்டக்டிவ் லோட்ஸ் போகிறப்ப நமக்கு லேகிங் பவர் ஃபேக்டர் வருது, கெப்பாசிட்டி லோடு வரப்போ லீடிங் பவர் ஃபேக்டர் வருது. ஒரு இண்டக்டிவ் லோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வோல்டேஜ், இது கரண்ட், இதுக்கு நடுவில் இருக்கிற பார்த்திங்கன்னா வித்தியாசம். ஒரு பியூர் இண்டக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூர் இண்டக்டன்ஸில் வோல்டேஜ் இட் லீட்ஸ் த கரண்ட் பை 90 டிகிரி. அப்போ என்ன, கரண்ட் லேக்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரி. கரண்ட் லேக்ஸ் voltage by 90 degree. இதே ஒரு பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா current leads the voltage by 90 degree. Current leads the voltage by 90 degree. ஸோ நம்ம காம்பன்சேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நமக்கு இண்டக்டிவ் லோட்ஸ், இண்டஸ்ட்ரியில் நம்ம முக்கால்வாசி இண்டக்ஷன் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம், வெல்டிங், இண்டக்ஷன் ஃபர்னஸஸ், இது மூலமாக நமக்கு வந்து நமக்கு கிடைக்கிறது என்னென்னா ஒரு லேகிங் பவர் ஃபேக்டர் தான் கிடைக்கிது. லேகிங் பவர் ஃபேக்டர்னால நமக்கு வந்து அதிகமான வந்து கரண்ட் வந்து நமக்கு வந்து இபியில் வந்து இழுக்கப்படுது. அதனால் நமக்கு ஒரு பியாண்ட் த சர்டன் வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா இபியில் அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா பெனால்ட்டி நமக்கு லேவி பண்ணிடுவாங்க. அதற்காக தான் நம்ம வந்து காம்பன்சேஷன், இந்த கெப்பாசிட்டன்ஸ் வச்சு கெப்பாசிட்டிவ் பேங்க்ஸ் மூலம் நம்ம காம்பன்சேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த பவர் ஃபேக்டருங்கிறது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எனர்ஜி ஆடிட்டர்ஸ்னு இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அவங்க கன்சர்வேஷன் பண்ணுறதெல்லாம் அதில் பார்த்திங்கன்னா இந்த பவர் ஃபேக்டரை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பவர் ஃபேக்டர் வந்து தே வில் கீப் இன் த சேஃபான ஒரு வேல்யூவில் வச்சுருப்பாங்க. ரொம்ப லேகிங் பவர் ஃபேக்டர் போயிடுச்சுன்னா அது நிறையா கரண்ட் இழுக்கிறதுனால இபியில் வந்து நமக்கு ஃபைனுக்கு போடுவாங்க. ஸோ இந்த பவர் ஃபேக்டருங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் என்பது நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பவர். இந்த பவர் வந்து சிங்கிள் ஃபேஸ் பவர். இந்த சிங்கிள் ஃபேஸுங்கிறது நம்ம வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் மூலம் கிடைக்கிறது சிங்கிள் ஃபேஸ் பவர். 3 ஃபேஸ் வோல்டேஜ் மூலம் கிடைக்கிறது 3 ஃபேஸ் பவர். 3 ஃபேஸ் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஒரே ஒரு நமக்கு இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு நார்த் போல் சவுத் போல் நடுவில் வந்து நமக்கு ஒரு டர்ன் ஆஃப் காயில், ஒரு கரண்ட் கண்டக்டிங் மீடியம் தேவை. We require a magnetic field, a current carrying coil and a relative motion between north pole, this magnetic field and the conductor. அப்போ நம்ம ஒரே ஒரு காயிலை வந்து நம்ம வச்சு நம்ம ஒரு வேவ் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரே ஒரு சைன் வேவ். இப்போ இதில் பார்த்திங்கன்னா this figure shows an elementary 3-phase alternator. The armature has 3 identical coils A, B and C. எத்தனை காயில்ஸ் இருக்குது, A, B and C. So it has got a 3 identical coils which are displaced 120 degree electrical degrees from each other. இந்த 3 காயில்ஸ் என்ன இருக்குன்னா 3 காயில்ஸும் 120 டிகிரி எலக்ட்ரிக்கல் டிகிரிஸோட ஈச் அதர் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. 120 டிகிரி எலக்ட்ரிக்கல் டிகிரிஸ் ஒன்றுக்கு இடையில இருக்குதானே அந்த எலக்ட்ரிக்கல் டிகிரி ஆங்குலர் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 120 டிகிரி. So direction with if it rotates, for example இதை நீங்கள் வந்து ஒரு இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, இது வந்து ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாங்கிற வெலாசிட்டியில் வந்து இந்த கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஒரே ஒரு சிங்கிள் காயில் இருக்கிறதப்ப நமக்கு வந்து ஒரு சிங்கிள் இஎம்எஃப் கிடச்சிச்சு.
EMF ஒரு வேவ் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேவ் ஃபார்ம் கிடச்சிது. இப்போ 3 காயில்ஸ் இருக்கிறதுனால ஏபிசிங்கிற 3 காயில்ஸ் இருக்கிறப்ப நமக்கு எப்படி ஒரு வேவ் ஃபார்ம் கிடைக்கும்? ஒவ்வொரு வேவும் நமக்கு 120 டிகிரி லேட்டாக தான் நமக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஏங்கிறது ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆனிச்சுன்னா, பிங்கிறது செகண்ட் ரொட்டேட் ஆனிச்சுன்னா, சிங்கிறது தேர்ட் அந்த காயில் ரொட்டேட் ஆனால் ஒவ்வொரு காயிலுக்கும் இடையில 120 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்கப்ப நம்ம ஃபஸ்ட்டு ஏயோட இஎம்எஃப் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆனதை வித் ரெஸ்பெக்ட் டு தட் பி பார்த்திங்கன்னா 120 டிகிரி லேகிங்கில் இருக்கும். சி பார்த்திங்கன்னா இன்னும் 240 டிகிரி லேகிங்கில் இருக்கும் ஏயோட. இது இந்த வர வேவ் ஃபார்மில் பார்க்கலாம் நீங்கள். இப்போ 3 ஃபேஸ் அப்படின்னா என்ன? 3 ஃபேஸ் பவர் ஜென்ரேஷன். 3 ஃபேஸில் தான் பவர் ஜென்ரேட் ஆகுது, 3 ஃபேஸில் தான் டிரான்ஸ்மிட் ஆகி 3 ஃபேஸில் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபேஸ் 1. ஃபேஸ் 1ங்கிறது இந்த ஃபேஸ் 1ங்கிறது ஃபஸ்ட்டு கரண்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு 120 டிகிரி அப்பார்ட். அடுத்தது 120 ஃபேஸ் 2 வந்து ஒரு 120 டிகிரி லேகிங்கில் வந்து நீங்கள் இந்த 90 டிகிரி இங்கே இந்த ஃபேஸ் 1ஓட மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ஓட மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா அது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது இந்த 120 டிகிரி. ஃபேஸ் 1 ஜென்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 120 டிகிரி கழிச்சு தான் அந்த ஃபேஸ் 2வே ஜென்ரேட் ஆகுது. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இதோட ஃபேஸ் 1ஓட மேக்ஸிமம் வேல்யூ ஃபேஸ் 2ஓட மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இடையில இருக்கிறது 120 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட்டு வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3. ஃபேஸ் 3 வந்து திஸ் இஸ் த ஃபேஸ் 3. ஸோ இந்த ஃபேஸ் 2ஓட மேக்ஸிமம் வேல்யூ ஃபேஸ் 3ஓட மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் 120 டிகிரி. வேறஸ் இஃப் யூ டேக் த ஃபேஸ் 1க்கும் ஃபேஸ் 3க்கும் நடுவில் எவ்வளோ இருக்குது? ஃபேஸ் 1ஓட மேக்ஸிமம் வேல்யூ ஃபேஸ் 1ஓட மேக்ஸிமம் வேல்யூ ஃபேஸ் 2ஓட மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 240 டிகிரி இருக்குது. ஸோ ஃபேஸ் 1ஓட மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகி மேக்ஸிமம் வேல்யூ ஒரு 120 டிகிரியில் இங்கே 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அடுத்த ஃபேஸ் 3ஓட வேல்யூ வந்து இட் இஸ் ஆஃப்டர் தட் 240 டிகிரி முடிஞ்ச பிறகு தான் அடுத்த ஃபேஸ் 3ஓட மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகுது. இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிற இந்த வேவ் ஃபார்ம் இதுதான் நம்ம வந்து 3 ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து RYB அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கலர் கோடிங்கை வச்சு ரெட் எல்லோ ப்ளூ அந்த மாதிரி RYBங்கிறது 3 ஃபேஸை குறிக்குது. நம்ம இப்போ 3 ஃபேஸ் சிஸ்டத்தில் அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 3 ஃபேஸ் சிஸ்டம் there are 3 windings or phases. Each phase has 2 terminals. 3 ஃபேஸ் வைண்டிங்கில் 3 வைண்டிங் இருக்கும் அல்லது 3 ஃபேஸஸ் நம்ம சொல்லலாம், 3 லைன்ஸ்ன்னு சொல்லலாம். 2 டெர்மினல்ஸ் இப்போ அந்த பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல்ஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ். ஒரு டெர்மினல் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது ஒன்று, ஃபினிஷ் ஆகிறது ஒன்று. ஸோ with 3 windings we interconnect in 2 different methods. 2 மெத்தட்ஸில் நம்ம இன்டர்கனெக்ட் பண்ணுறோம் அந்த வைண்டிங்ஸை. ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன், ஸ்டார் ஆர் ஒய் கனெக்ஷன், டெல்டா ஆர் மெஷ் கனெக்ஷன். இந்த ஸ்டாருங்கிறது அந்த ஒய் மாதிரி இருக்குது, அந்த ஷேப் ஆஃப் த கனெக்ஷன் வந்து இந்த ஒய் மாதிரி இருக்குது, அதனால இட்ஸ் கால்ட் ஸ்டார் ஆர் ஒய் கனெக்ஷன். இந்த டெல்டாங்கிறது டெல்டா ஆர் மெஷ் கனெக்ஷன் வந்து இந்த டெல்டாங்கிற ஷேப் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டார் கனெக்ஷன் அண்டு டெல்டா கனெக்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷனில் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன்ஸில் எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ட். நம்ம அதை வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸ்டார் ஆர் ஒய் கனெக்ஷன் ஒய். நீங்கள் இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு வைண்டிங், இது ஒரு லைன், இது வந்து ஆர் சொல்லலாம், இது ஒய், இது பி. ஸோ இது 3 லைன் எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ விச் ஒன் இஸ் ஆர்? ஸோ திஸ் இஸ் ஆர், this is Y, this is B. ஸோ நம்ம வந்து இப்படி RYBன்னு ஒரு 3 லைன் எடுத்துக்கலாம். இந்த லைனில் வந்து this is called as this is a junction, we call this as a neutral point, N or neutral point. N is called the star point or neutral point. நம்ம இந்த சிமிலர் எண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் it is called as சிமிலர் எண்ட்ஸ். இதெல்லாம் சிமிலர் எண்ட்ஸ், இந்த 3 ஒரே சிமிலர் எண்ட்ஸை we ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் ஆர் ஃபினிஷ், இப்போ இதை ஸ்டார்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஃபினிஷ் பாயிண்ட், இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்னா இது ஃபினிஷ் பாயிண்ட், இது ஸ்டார்ட் பாயிண்ட்னா இது ஃபினிஷ் பாயிண்ட்ஸ். எய்தர் we connect together the start point or finish points together, we join the 3 phases together and we obtain a common junction called neutral point. The junction N is called the star point or neutral point. நம்ம இந்த மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணுற வைண்டிங்கை கனெக்ட் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான்
star connection or Y connection. இதில் நம்ம we can obtain a neutral point. The neutral point நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அப்போ what is the இந்த ஒரு லைனுக்கும் இந்த நியூட்ரலுக்கும் இடையில உள்ள இந்த வோல்டேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா VRN. So the voltage between R phase or R line, you can say it as a line, R and neutral, it is called VRN. Then what between Y and neutral? See VYN. What about line 3? VBN. So இதுதான் லைன் வோல்டேஜ் அண்ட் த ஃபேஸ் வோல்டேஜுக்கு நமக்கு வந்து உண்டாகிறதுக்கு ரீசன் இதுதான் அந்த நியூட்ரல் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் பிட்வீன் நியூட்ரல் அண்ட் லைன். இது அண்ட் திஸ் வோல்டேஜ் ஆருக்கும் ஒய் லைனுக்கும் லைன் 1 அண்ட் லைன் 2க்கும் இடையில உள்ள வோல்டேஜ் VRY. லைன் 1க்கும் லைன் 3க்கும் உள்ளதான் VBR. லைன் 2 அண்ட் லைன் 3க்கு VYB. ஸோ இந்த இடையில இருக்க வோல்டேஜஸ் வந்து லைன் வோல்டேஜ் பிட்வீன் லைன்ஸ் இட் இஸ் லைன் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரல் வி டாக் டு எஸ் எ ஃபேஸ் வோல்டேஜ். டெல்டா ஆர் மெஷ் கனெக்ஷன் இஸ் கால்ட் டெல்டா கனெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா அந்த ஷேப்பில் இருக்குது, அதனால டெல்டா கனெக்ஷன் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டிசிமிலர் எண்ட்ஸ், ஒன்று ஸ்டார்ட்டாக இருக்கலாம், இது இதோட ஸ்டார்ட்டாக இருக்கலாம், இதோட ஃபினிஷ் எண்டாக இருக்கலாம். 2 டிசிமிலர் எண்ட்ஸ் ஆஃப் 3 phase windings are joined together. That is finishing end of one phase is connected to the starting end of the other phase. இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று கிடையாது டெல்டாவில். ஸ்டாரில் மட்டும்தான் நியூட்ரல் பாயிண்ட் உண்டு. இந்த வோல்டேஜ் பிட்வீன் 2 phases and lines ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். VRY, VBR, VYB. பட் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டார் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதோட வோல்டேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஒரே கரண்ட்டாக தான் இருக்கும். இதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்ஸ், இல்லை என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ ஃபேஸ் கரண்ட்டாக இருந்தாலும் சரி லைன் கரண்ட் ரெண்டும் ஒன் அண்ட் த சேம். வேறஸ் த வோல்டேஜஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதே நீங்கள் டெல்டா கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ IR மைனஸ் IB, IY மைனஸ் IR, IB மைனஸ் IY. இந்த டயக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா லைன் 1ல் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே கரண்ட்டு தான் இந்த வழியாக ஃப்ளோ ஆகிற அதே கரண்ட்டு தான் அவுட்லேயும் வருது. ஸோ இந்த லைன் 2ல் இது வெளியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் வெளியில் வருது, இந்த லைன் 3ல் அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் வெளியில் வருது. வேறஸ் இஃப் யூ டேக் இன் எ டெல்டா கனெக்ஷன் இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 phases, இந்த ரெண்டு IB மைனஸ் IR. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் தான் இங்கே. அதேமாதிரி IY மைனஸ் IR, இந்த ரெண்டு லைன் கரண்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ டெல்டா பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க வோல்டேஜஸ் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்குது, பட் அதோட கரண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது, பட் அதோட வோல்டேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். இன் ஸ்டார் கனெக்ஷன் ஆர் ஒய் கனெக்ஷன்ஸ் ஆர் டெல்டா கனெக்ஷன்ஸ் சிமிலர் எண்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் நியூட்ரல் பாயிண்டோட. ஸோ எ நியூட்ரல் இஸ் டேக்கன் எஸ் எ காமன் ஒயர் இஸ் டேக்கன் ஃப்ரம் த நியூட்ரல் பாயிண்ட். There is no neutral point or star point in a delta connection. இதில் பார்த்தீங்கன்னா 3 phase 4 wire system வந்து நம்ம வந்து ஸ்டார் கனெக்ஷன்லேருந்து டெரைவ் பண்ணுறோம். இப்போ இதுதான் ஒரு டெல்டா ஸ்டார் கனெக்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இது ஒரு நியூட்ரல் பாயிண்ட்டு. ஸோ இது R, Y, this is B, Y, B. இதுக்கு நடுவில் இருக்க வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா VRY. இதுக்கு நடுவில் இருக்க வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா VRB. So VYB, this is called VYB. What about this neutral point? So neutral in the voltage is VRN. So in a star connection, if you take the line voltage is √3 times of the phase voltage. So line voltage VL அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா √3 times V phase. So this is given here.
ஸோ இந்த ஸ்டார் பாயிண்ட் இருக்கிறதுனால லைன் வோல்டேஜ் வந்து √3 டைம்ஸ் ஃபேஸ் வோல்டேஜ். நம்ம இங்கே என்ன சொல்லலாம்னா விஆர்ஒய் அல்லது விஆர்பி விஒய்பி இதெல்லாமே வந்து நம்ம வந்து லைன் வோல்டேஜ்னு சொல்லலாம். நம்ம லைன் வோல்டேஜஸ். ஸோ விஆர்என் விஒய்என் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் வோல்டேஜ்னு சொல்லலாம். விஆர்என். ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3 டைம்ஸ். தேர்ஃபோர் we can write what is your V phase voltage எவ்வளவு? line voltage divided by √3 times. So it is phase voltage is line voltage divided by √3 times. But your line current is equal to phase current. இது அதோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா line current is equal to phase current. So in a star connection, line voltage is √3 times of phase voltage, whereas line current equal to phase current. So in a delta connection, line voltage equal to phase voltage, whereas line current IL equal to √3 times of the phase current. So this is the one. Line current equal to √3 times of the phase current. Therefore, what is your phase current in delta? Phase current equal to IL divided by √3. So in delta connection, line voltage equal to phase voltage, line current equal to √3 times of the phase current. Therefore, IL equal to √3 times I phase. ஸோ ஐ ஃபேஸ் கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் லைன் கரண்ட்டை √3 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் ஃபேஸ் கரண்ட் வேல்யூ. ஸோ இந்த 2 கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து டிரான்ஸ்மிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ப்ரைமரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்லலாம் பார்த்துருப்ப ப்ரைமரி வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, செகண்டரி வந்து ஸ்டாரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைமரி வந்து டெல்டாவில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு சொல்கிறேன். செகண்டரி வந்து இது டெல்டாவில் கனெக்ட் பண்ணினா இட் இஸ் 3 phase 3 wire. when you connect the transformer இந்த டெல்டாவில் கனெக்ட் பண்ணுறாங்க செகண்டரியில் அப்படின்னா 3 phase you are getting 4 wire. ஸோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 3 phase 4 wire தான் நம்ம டிரான்ஸ்மிஷனே பண்ணுறோம். ஜென்ரலாக டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா 3 phase 4 wire. டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து 3 phase டிரான்ஸ்மிஷன் 3 phase 3 wire போகுது. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 3 phase 3 wire. Distribution of electrical power it is done on 3 phase 4 wire. இப்போ ஒரு ஜென்ரேஷன் ஆகிற ஒரு பவர் பிளான்ட்ஸ் இருக்குது. பவர் பிளான்ட்லேருந்து ஜென்ரேட் ஆகுது. ஜென்ரேட் ஆகிற பவர் பிளான்ட்ஸ்லேருந்து 3 ஃபேஸில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் டிரான்ஸ்மிஷன். த்ரூ த டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் மூலமாக நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த டிரான்ஸ்மிட் ஆகிற பவர் வந்து இட் ரீச்சஸ் ஏ சப்ஸ்டேஷன். ஸோ திஸ் இஸ் ஏ சப்ஸ்டேஷன். சப்ஸ்டேஷன் ரீச் ஆகிற இடத்துல இந்த சப்ஸ்டேஷனுங்கிறது இட் வில் பி லொக்கேட்டட் அட் த அவுட்ஸ்கர்ட் ஆஃப் யுவர் சிட்டி. சப்ஸ்டேஷன் வந்து இப்போ 110 kV பார் 33 kV இப்படிலாம் சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குது. 33 kV பார் 11 kV சப்ஸ்டேஷன்ஸ்லாம் நம்மளோட சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்டில் இருக்கும். அண்ட் வேர் திஸ் சப்ஸ்டேஷன் ரிசீவ்ஸ் த பவர். பவர் பிளான்ட்லேருந்து இது வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்கிற இந்த டிரான்ஸ்மிஷனில் டவர்ஸ் மூலம் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், திஸ் இஸ் கால்டு ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். இது மூலம் பவர் டிரான்ஸ்மிட் ஆகி சப்ஸ்டேஷனில் வந்து ரிசீவ் ஆகுது. திஸ் இஸ் கால்டு ரிசீவிங் சப்ஸ்டேஷன். இந்த ரிசீவிங் சப்ஸ்டேஷனில் இந்த பவர் இங்கேருந்து தான் நமக்கு எங்கள் வெளியில் நம்ம எங்கே கிடைக்குதுன்னா நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வருது. நம்மளோட லோக்கல் டொமஸ்டிக் அஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இங்கே இருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதுதான் இந்த டெல்டா பார் ஸ்டாரில் கனெக்ஷன் நான் சொன்னது. இந்த டெல்டா பார் ஸ்டார் கனெக்ஷனுங்கிறது இங்கே தான் வருது நமக்கு. ஸோ இந்த டெல்டா இங்கே டிரான்ஸ்மிஷன் ரிசீவிங் சப்ஸ்டேஷனில் ரிசீவ் ஆகி இங்கே டிஸ்ட்ரிபியூஷனில் வருது.
ஸோ இட் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு மேலே இருக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கில் 3 phase 4 wire 3 phase 4 wireல பவர் நமக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க பவரை. இப்போ டொமஸ்டிக்காக இருக்கலாம். டொமஸ்டிக்னால் நம்ம வீட்டுகளுக்கெலாம் கொடுக்குற டொமஸ்டிக் பவர் சப்ளை, இல்லைன்னா இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம். இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரிசீவிங் சப்ஸ்டேஷனுக்கு அப்புறம் தான் இங்கே 11 kV லைன்ஸ் போகும். 11 kV லைன்ஸ் போகும். அந்த 11 kV லைன்ஸ் மூலம் தான் நமக்கு கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு டேரெக்டாக ஃபீடர் லைன்ஸ்லேருந்து கொடுத்துருவாங்க. இண்டஸ்ட்ரீஸ்னு எடுத்துட்டிங்கன்னா 11 kV feeder line is given directly to them. 11 kV feeder lines. So we call them as a HT consumer. அவங்களுக்கு பேர் HT consumerன்னு சொல்லிடுவோம். whereas நம்ம 3 phase 4 wire நம்ம லோக்கலாக நம்மளுக்கு டொமஸ்டிக்ஸ்க்கெலாம் கொடுக்குறாங்கன்னா 11 kV சப்ளை கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்த 11 kVயை வந்து again we convert this 11 kV into 440 volts. நீங்கள் லோக்கலாக உங்களோட ஏரியா ஜோனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 kV ஃபார் 440 voltsன்னு போட்டிருப்பாங்க. அந்த 11 kV ஹை வோல்டேஜ் 11 kV ஃபீடர் லைன்லேருந்து வர்றதை வந்து எகெயின் வந்து அவங்க அதை ஸ்டெப் டவுன் பண்ணி அந்த வோல்டேஜை வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுக்குறாங்க. தட் இஸ் கால் 3 phase 4 wire நெட்வொர்க். ஸோ 3 phase 4 wire அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 11 kV 440 volts or 400 volts அந்த டிரான்ஸ்மிஷன்லேருந்து உங்களுக்கு வந்து they will take 3 phase RYB நியூட்ரல். RYB நியூட்ரல் அப்படிங்கிற அந்த லைன்ஸை 4 லைன்ஸ் எடுத்துகிட்டு தான் உங்களோட ஸ்ட்ரீட்ஸோட ஒவ்வொரு ஃபீடிங் அதோட RCC போஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் லைன்ஸில் பார்த்தீங்கன்னா 4 லைன் போகும். இப்போ இங்கே ஒரு வீடு இருக்குது அப்படின்னா if they want a single phase power, இங்கே ஒரு single phase power வேணும்னா ஸோ இந்த B ஃபேஸ்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்தோம், இந்த நியூட்ரலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் லைன் வந்து இந்த வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ யூ காட் another house here, another big house where they want a 3 phase connection. So இங்கே 3 phase வேணும் அப்படிங்கிறப்ப they will give from all the lines. So this is RYB neutral. So this is 3 phase connection. இப்படி தான் நம்ம வீடுங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ கமர்ஷியலாக இருக்குது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங்ஸ் சின்ன சின்ன ஹோட்டல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் கமர்ஷியல்ஸ்க்கும் அப்படியே 3 phase சப்ளை கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து LT கன்சியூமர் லைன்ஸ். இது இப்போ நீங்கள் 3 phase படித்தது எங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னா ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீட்லேயே இந்த 3 phase 4 wire நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு ஆப்போசிட்டில் இன்னொரு வீடு இருக்குது, அவங்களுக்கு ஒரு சிங்கிள் ஃபேஸ் வேணும்னா they will take like this. இந்த R ஃபேஸ்லேருந்து ஒரு கனெக்ஷன் கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு நியூட்ரல் கனெக்ஷன். இப்போ நீங்கள் நிறைய நேரம் வீட்டில் பார்த்துருக்கலாம், உங்கள் வீட்டு ஏற்ற வீட்டில் வந்து பவர் சப்ளை போயிருக்கும், உங்களுக்கு போயிருக்காது. அது ஏன்னா இந்த RYBங்கிற இந்த 3 phaseனால தான். இப்போ ஏற்ற வீட்டில் இருக்கவங்களுக்கு சப்ளை இருக்கலாம், உங்கள் வீட்டில் போயிருக்கலாம். இப்போ இது தான் உங்கள் வீடு அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் B ஃபேஸ்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. இது வந்து B ஃபேஸ். வேற இந்த வீடு பார்த்தீங்கன்னா R ஃபேஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த R ஃபேஸில் உள்ளவங்களுக்கு சப்ளை போயிடுச்சுன்னா ஸோ இந்த லைன் கட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் இங்கே கட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு கட் ஆகிருக்கு. ஸோ தெர் இஸ் இந்த ஆர் ஃபேஸ் இங்கே ஏதோ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் தான் வந்து
ஆர் ஃபேஸில் உள்ள எந்த வீடெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அவங்களுக்கு போயிடும். இந்த 3 ஃபேஸில் ஒரு ஃபேஸ் போயிடும். பட் இவங்களுக்கு இருக்கும். Y phase and B phase connection will be there. Suppose in case இந்த நியூட்ரல் இங்கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒருத்தருக்குமே இருக்காது. ஆல் தீஸ் ஹவுசஸ் தே ஒன்ட் ஹாவ் எனி கனெக்ஷன். ஏன்னா நியூட்ரல் கட் ஆகிடுச்சுன்னா, இல்லை இந்த பி ஃபேஸ் மட்டும் போயிருந்துச்சு அப்படின்னா மற்ற ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் உள்ளவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் 3 ஃபேஸ் பற்றி ஏன் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் வந்து நம்மளோட கனெக்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர் அது வந்து 3 ஃபேஸில் எப்படி இருக்குது. whereas if you take in industry, ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதுவாக ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா டைரெக்டாகவே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, 11 kV ஃபீடர் லைன்ஸை கொடுத்துட்றாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியோட ஸ்டார்டிங்லேயோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிகினிங்லேயே அவங்களுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. அந்த 11 kV ஹை டென்ஷன் ஒயர் ஃபீடர் லைன்ஸ் உள்ளே கொடுத்தோன்னா அவங்களோட தேவைக்கு ஏற்ப அக்கார்டிங் டு தேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் பவர் கன்சம்ஷன் அண்ட் தேர் யூசேஜ் அவங்க அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி அவங்க அதை வந்து பிரிச்சுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அவங்களோட பவர் ரிக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி they will have a 100 kVA டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு 100 kVA டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம், ஒரு 250 kVA டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம், இல்லை ஒரு 500 kV டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம், 500 kVA டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம். அதில் வந்து அவங்க 11 kV லைன் கொடுக்குறப்ப அவங்களோட லோடு ரிக்யர்மெண்ட், அவங்க லோடு எவ்வளவு இருக்குது, அவங்க லோடு கன்சம்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதை அவங்க பிரித்து அங்கே கொடுக்குறாங்க. இதுதான் இந்த 3 ஃபேஸோட யூசேஜ். ஸோ நம்ம டிரான்ஸ்மிஷன் வந்து 3 ஃபேஸில் பண்ணுறப்ப நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 3 ஃபேஸ் 4 ஒயர் நெட்வொர்க்கில் நம்ம பண்ணுறோம். அடுத்தது நம்ம பார்க்கலான்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு டிவைஸை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரீட்டோட ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டு ஜோன்ஸ் எல்லாத்துலேயுமே கூட நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்துருக்கலாம், சப்ஸ்டேஷனில் பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையுமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஒரு வெர்சாட்டைல் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு கேப்பபிலிட்டி உள்ளது. இட்ஸ் அ ஸ்டாட்டிக் டிவைஸ் விச் ஹஸ் காட் எ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஒரு எலக்ட்ரிக்கல்லே ஒரு டிவைஸ் வந்து அதிகமான எஃபிஷியன்சி தருது அப்படின்னா அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக தான் இருக்க முடியும். ஸோ இட்ஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் வெர்சாட்டைல் டிவைஸ். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இந்த மெயின் அது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுங்கிறது இந்த எபிசோடில் நம்ம பார்க்குறோம். த மெயின் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் 2 சர்க்யூட் which is linked by a common magnetic flux. ஒரு ஈஸியாக ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லணும்னா ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர் எந்த பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுதுன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுது. ஒரு காமனாக இருக்கிற ஒரு கோரில், அயன் கோரில் வந்து நம்ம 2 வைண்டிங்கில் வந்து சர்க்யூட் வந்து 2 வைண்டிங்கில் இருக்கிற இந்த 2 சர்க்யூட்ஸ்க்கு இடையில தெர் இஸ் எ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இருக்குது. அதுக்கு இடையில நடைபெறுகிற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்ஷன், அதான் அந்த பிரின்சிபலில் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஒர்க்கிங். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஸ்டேட்ஸ், திட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஸ்டேட்ஸ் தட் வென் 2 காயில்ஸ்னால் இங்கே பிரைமரி காயில், செகண்டரி காயில் are inductively coupled and if current in one coil is charged uniformly, then an EMF gets induced in the other coil. Usually we say this coil is a secondary coil. So this EMF can drive a current when closed path is provided to it. So the transformer working on mutual induction principle. So இதுதான் அந்த working principle பார்த்தீங்கன்னா the transformer has a primary winding and the transformer has a secondary winding. So இதுதான் அதோட அயன் கோரில் வந்து மியூச்சுவல் ஃப்ளக்ஸ் வந்து காமனாக இருக்குது. the transformer has got a primary and secondary winding. நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஏசி ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பார்த்தோம். பவர் ஃபேக்டர்னால என்ன நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம். பவர் ஃபேக்டர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தோம். அப்புறம் 3 ஃபேஸ் சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். 3 ஃபேஸில் ஸ்டார் சிஸ்டம்னா என்ன, டெல்டா சிஸ்டம்னா என்ன. இப்போ ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.